ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈஸ்வர் சுஜி யூடியூப் சேனல். இன்றைக்கி நாம் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்னுடைய லைஃப் ஸ்டோரி தான் வந்து பார்க்க போகிறோம். நான் வந்து உங்கள் லைஃப் ஸ்டோரி கேட்கவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுவீங்க. அவங்களுக்காக நான் முன்னாடியே சொல்லிடுறேன், என்னுடைய லைஃப் ஸ்டோரி கேட்டவங்களுக்காக தான் நான் இந்த வீடியோவே அப்லோட் பண்ணியிருக்கேன். அதனால் வந்து நான் உன்னோட கேட்கவே இல்லை, நீ ஏன் சொல்கிற அப்படின்ற மாதிரிலாம் கேட்காதீங்க. ஒரே வீடியோவில் பார்த்தீங்கன்னா என்னுடைய லைஃப் ஸ்டோரி ஃபுல்லாகவே வந்து நான் சொல்ல முடியாது அப்படின்றதுனால ஸ்ப்ளிட் பண்ணி தனித்தனியாக போடலாம் அப்படின்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன். நீங்கள் இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் வீடியோஸ் போடுறப்பெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும், நீங்கள் உடனே வந்து பார்க்கலாம். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணால் தான் ஃப்ரெண்ட்ஸ் எனக்குமே ரொம்ப மோட்டிவேஷ்னலாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். என்னுடைய அப்பா அம்மாவுடைய ஊர் பார்த்தீங்க அப்படின்னா சேர்க்காடு. எங்கள் அப்பா அம்மாவுடைய மேரேஜ் பார்த்திங்கன்னா லவ் கம் அரேஞ்ச் மேரேஜ் அப்படின்னு சொல்லலாம், இல்லை வந்து நார்மல் அரேஞ்ச் மேரேஜ்னு கூட சொல்லலாம். ஏன் இப்படி நான் குழப்பமாக சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு பேருமே எதிர் வீடு. எங்கள் அம்மாவை பொண்ணு பார்க்க வந்தவங்க எங்கள் அப்பாவுடைய அண்ணன் அப்படின்னு எங்கள் அம்மா சொல்லுவாங்க. அவங்க வந்து பொண்ணு பார்த்துட்டு அதுக்கப்புறம் எங்கள் அப்பாவுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்றதுனால எங்கள் அம்மாவுக்கும் இவங்களை பிடிச்சிருந்தது அப்படின்றதுனால ரெண்டு பேருக்குமே மேரேஜ் பண்ணி வச்சிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. எங்கள் அம்மாவுடைய அம்மா வீட்டில் பார்த்தீங்கன்னா அவங்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொன்னதுனாலையும், ஆனால் இவங்க விருப்பப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால இவங்களை நான் வந்து லவ் கம் அரேஞ்ச் மேரேஜ் அப்படின்ற மாதிரி நான் சொல்கிறேன். என்னுடைய அப்பா அம்மாவுக்கு திருமணமாகி 20 வருஷம் கழித்து தான் பார்த்தீங்கன்னா நான் வந்து பிறந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. 20 வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா அம்மா வந்து குழந்தை இல்லாமல் தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து நான் பிறந்தேன். நான் எங்கே பிறந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலூர். இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் எந்த ஊர் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள். என்னுடைய அப்பாவும் அம்மாவும் சொந்தமாக இடம் வாங்கிக்கிட்டு இங்கே வேலூர் வந்துட்டதுனால இங்கேயே வந்து அவங்க செட்டில் ஆகிட்டாங்க. இப்போ அவங்களுக்கு மாமியார் வீடு, எங்கள் அம்மாவோட மாமியார் வீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலூர் தான். என்ன வந்து என்னுடைய அப்பாவுக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும். எதுனாலுமே நான் கேட்டால் வாங்கி தருவாங்க. நான் வந்து அப்பா செல்லம், ஏன்னா பெண் பிள்ளைங்க எல்லாமே அப்பா செல்லம் தான் சொல்லுவாங்க. ஆனால் நான் உண்மையிலேயே வந்து அப்பா செல்லம் அப்படி தான் இருந்தேன். என்னுடைய அப்பா பார்த்தீங்கன்னா பெயிண்டர். இந்த வீட்டுக்கெல்லாம் பெயிண்ட் அடிப்பாங்க இல்லைங்களா, வீட்டுக்கு மட்டும் இல்லாமல் கதவு ஜன்னல் இந்த பட்டி பார்க்குறது அதெல்லாம் சொல்லுவாங்க அவங்களுடைய வேலையில். அந்த மாதிரிலாம் அவங்க வந்து செஞ்சிட்டு இருந்தாங்க. வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். இன்றைக்கி நாங்கள் சம்பாதிச்சோம் அப்படின்னா தான் இன்றைக்கி எங்களுக்கு சாப்பாடு அப்படின்ற மாதிரி தான் எங்களுடைய ஃபேமிலி வந்து ரன் ஆகிட்டு இருந்தது. அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் பார்த்தீங்கன்னா அடிக்கடி சண்டை வந்துகிட்டே இருக்கும். நாங்கள் எவ்வளோ சொன்னாலும் வந்து அவங்க கேட்கவே மாட்டாங்க. எனக்கு நினைவு தெரிஞ்சதுலேருந்து எங்கள் வீட்டில் சண்டை இல்லாத நாள் அப்படின்றது ஒன்றே கிடையவே கிடையாது. குழந்தைங்க முன்னாடி வந்து சண்டை போடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து அவங்க மனசில் ஆழமாக பதிஞ்சது அப்படின்னா ஃப்யூச்சரில் அவங்க அப்படி தான் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் வந்து இவங்க எங்கள் குழந்தைங்க இருக்காங்கன்னு பார்க்க மாட்டாங்க, எதுவும் பார்க்க மாட்டாங்க. அடிக்கடி சண்டை, என்ன ஒரு விஷயம்னாலும் சரி சண்டை வந்துக்கிட்டே இருக்கும். தினமும் அழுதுட்டு தான் இருப்போம் நானும் என் தம்பியும். நான் பிறந்து பார்த்தீங்கன்னா 6 வருஷம் கழிச்சு தான் என் தம்பி பிறந்தான். என்னுடைய நேம் உங்களுக்கு தெரியும், சுஜி. என்னுடைய கணவர் நேம் தான் வந்து ஈஸ்வர். அதனால தான் நான் வந்து ஈஸ்வர் சுஜி அப்படின்னு சொல்லிட்டு சேனல் நேம் வச்சுருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கு வந்து கல்யாணம் ஆச்சு அப்படின்னா அவங்க வந்து ஃபேமிலியை ரன் பண்ணுறதுக்கும் தன்னுடைய பிள்ளைங்களுக்காகவும் ஏதாச்சும் சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ஆசைப்படுவாங்க. நம்மளும் ஆசைப்பட்டுட்டு தான் இருக்கோம். அதுக்காக தேவை வந்து பணம் தான். அந்த பணத்தாலேயே வந்து பார்த்திங்கன்னா பணம் இல்லைன்ற ஒரு குறையினாலேயே எங்கள் வீட்டில் அடிக்கடி சண்டை வரும், பிரச்சனைகள் நிறையவே வரும். ஒரு நாள் எங்கள் அப்பாவுக்கு வேலை இருக்கும், ஒரு நாள் வந்து வேலை இல்லாமல் இருக்கும். அந்த டைம்லலாம் பார்த்திங்கன்னா, ஏன்னா இது கவர்மெண்ட் ஜாப் கிடையாது, வேலை இருந்தால் போய் செய்வாங்க, வேலை இல்லை அப்படின்ற பட்சத்தில் வீட்டில் தான் இருப்பாங்க. அந்த மாதிரி டைமில் எங்கள் அம்மா எங்கள் அப்பாவை போட்டு டார்ச்சர் பண்ணுறது அந்த மாதிரி நிறையவே வந்து இருந்தது. இந்த மாதிரி டைமில் தான் பார்த்திங்கன்னா என்னை ஸ்கூலில் சேர்த்தாங்க. நான் படித்த ஸ்கூல் பார்த்திங்கன்னா சென்ட் மேரிஸ் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல். கேர்ள்ஸ் மட்டும்தான் அங்கே இருப்பாங்க. இது வந்து ப்ரைவேட் ஸ்கூல் தான், ஆனால் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் அப்ரூவ்ட் ஆன ஸ்கூலு. அதனால் பார்த்திங்கன்னா ஃபீஸ் வந்து ரொம்பவே வந்து கம்மி தான். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா வீட்டில் பண பிரச்சனையா, இப்போ வேறு என்ன ஸ்கூலில் சேர்த்துட்டாங்களா. இந்த டைமில் வந்து ஸ்கூலில் சேர்க்கறதுக்கு பணம் வேணும். இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா 5 ரூபானா கூட பெரிய விஷயம். இப்போ 500 கூட 5 ரூபா மாதிரி தான் இருக்குது. நான் அந்த ஸ்கூலில் படிக்கணுன்றது என்னுடைய அப்பாவுடைய ஆசை. அங்கே வந்து கேர்ள்ஸ் மட்டும்தான் இருப்பாங்க, கேர்ள்ஸ் படிக்கிற ஸ்கூல் அப்படின்றதுனால அந்த ஸ்கூலில் என் பொண்ணு படிக்கணும், நல்லபடியாக படிக்கணும், கவர்மெண்ட் ஜாப் போகணும் அப்படின்றது தான் எங்கள் அப்பாவுடைய கனவே.
இதனால் பார்த்தீங்கன்னா அப்பா வந்து அம்மா கிட்ட சண்டை போட்டு எப்படியோ அந்த ஸ்கூலில் என்னை சேர்த்துட்டாங்களா, இதோட முடிஞ்சிருமா, இதுக்கு மேலே ஃபீஸ் கட்டணும், நோட் ஃபீஸு, யூனிஃபார்மு, அது இதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட செலவு வரும் இல்லைங்களா வீட்டில். இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து சின்ன சின்ன வேலை செய்ய ஆரம்பித்தோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிராமம் சைடெல்லாம் பார்த்தீங்கன்னா பூந்தோட்டம் இருக்கும் இல்லைங்களா, அங்கே போய் பூ பறிக்கிறது. இப்போது ஒரு சேர், அந்த பூ வந்து ஒரு சேர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு சேர் எடுத்தோம் அப்படின்னா அதுக்கு வந்து சம் அமௌண்ட் கொடுப்பாங்க. அதாவது 5 ரூபா 10 ரூபா அந்த மாதிரி வந்து கொடுப்பாங்க. அதுக்காகலாம் நானும் போயிட்டுருந்தேன். நான், என் தம்பி, எங்கள் அப்பா எல்லாருமே போயிட்டுருந்தோம். அம்மா பார்த்தீங்கன்னா வந்து வீட்டில் வந்து சமையல் முடிச்சுட்டு தான் வருவாங்க. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் வந்து கம்மியாக பறிச்சிருந்தோம் அப்படின்னா அதுக்காகவும் என்னை அடிப்பாங்க. பறிக்காமல் என்ன வேலை செஞ்சிட்ருக்க, இவ்வளோ தான் பறிச்சிருக்க, இதை வச்சுட்டு என்ன பண்ணுறது, அப்படி இப்படின்னு சொல்லி பேசாத பேச்செல்லாம் பேசுவாங்க. அந்த குழந்தையிலேருந்தே எனக்கு நினைவு தெரிஞ்சதுலேருந்தே நான் இந்த வேலை செஞ்சிட்ருக்கேன். இப்போ ஸ்கூல் பார்த்தீங்கன்னா 9 o'clock ஸ்டார்ட் ஆகுதுங்களா, நாங்கள் காலையில் 5 மணிக்கு போவோம். 5 மணிலேருந்து 8 8:30 மணி வரைக்கும் பூ பறிச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆகிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து ஸ்கூலுக்கு போகணும். 9 o'clockலாம் நான் ஸ்கூலுக்கு போகிறதுக்குள்ளே டைம் ஆகிடும், பெல் அடிச்சிருவாங்க ஸ்கூலில். எத்தனையோ நாளாக லேட் கம்மரில் நான் வெளியே நின்று இருக்கேன். மட்டும் இல்லாமல் அது ப்ரைவேட் ஸ்கூல் இல்லைங்களா, பேரண்ட்ஸை கூட்டிகிட்டு வர சொல்லுவாங்க, பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க, எல்லாமே கிரவுண்டு சுற்றி ஓட சொல்லுவாங்க, குப்பை கிரவுண்டில் இருந்தால் அதெல்லாம் பொறுக்க சொல்லுவாங்க, இதெல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் என்னால் வீட்டில் போயும் எதுவும் சொல்ல முடியாது. ஏன்னா அதுக்குமே அடி வாங்கணும், அதுக்குமே நான் திட்டு வாங்கணும். எங்கள் அப்பாவும் எங்கள் கூடயே வந்து அதே மாதிரி பூ பறிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அவர் ரெடி ஆகிட்டு அதுக்கப்புறம் அவர் பெயிண்டர் வேலைக்கு போவார். இந்த மாதிரி தான் வந்து நானும் எங்கள் அப்பாவும் ரொம்பவே கஷ்டப்பட்டோம். இதில் வந்து என் தம்பி மட்டும் எங்கள் அம்மா எதுவும் சொல்லவும் மாட்டாங்க, எதுவும் கேட்டுக்கவும் மாட்டாங்க. நானும் எங்கள் அப்பாவும் தான் வந்து எங்கள் அம்மாவுக்கு வந்து பிடிக்காத ஆள் அப்படின்ற மாதிரி ஒரு இதுவே எங்களுக்குள்ளேயே வந்து உருவாயிடுச்சு. ஏன்னா அப்பாவையும் ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாங்க, என்னையுமே வந்து பணத்துக்காக. ஒரு நாள் கூட நான் வீட்டில் இருந்து எல்லா குழந்தைங்களையும் பேரண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நல்லா படிக்கணும், நல்லா விளையாடணும், ஆரோக்கியமாக இருக்கணும், ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்காக நிறையவே செய்வாங்க. ஆனால் எங்கள் வீட்டில் அப்படியே ஆப்போசிட்டு. நம்ம பிள்ளைங்களுக்காக என்னெல்லாம் செய்வோம், அவங்க ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்றதுனால அவங்களுக்கு ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸ், அது இதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்காக மெனக்கெட்டு அவங்களுக்கு தேவையானதை வேலைக்கு நம்ம செய்வோம். ஆனால் நான் உண்மையிலே சொல்கிறேன் பாருங்க, ஆனால் நீங்கள் இதை நம்புவீங்களா மாட்டிங்களான்னு எனக்கு தெரியல. ஃப்ரூட்ஸு அப்படின்றதையே நான் என் கணவர் வீட்டில் வந்ததுக்கு அப்புறம் தான் நான் சாப்பிட்டே இருக்கேன். 21 வயசில் எனக்கு கல்யாணம் ஆனது. அந்த 21 வருஷமாக எங்கள் வீட்டில் நான் ஃப்ரூட்ஸுன்றதை நான் வந்து சாப்பிட்டதே கிடையாது. இப்போல்லாம் வந்து உலகம் எங்கேயோ போயிடுச்சு. குழந்தைங்களுக்கு தேவையானதை நாம் வந்து எவ்வளவோ செஞ்சு கொடுக்குறோம், எவ்வளவோ பண்ணுறோம். ஆனால் அதெல்லாம் எங்கள் வீட்டில் என்ன கொடுக்குறாங்களோ அதை தான் சாப்பிட்ணும். இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் நான் இப்போது ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th வரைக்கும் நான் வந்து சென்ட் மேரிஸ் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் தான் படித்தேன். ஒரு நாள் கூட வீட்டில் இருந்து லஞ்ச் எடுத்துகிட்டு போனதே கிடையாது நான். அங்கே ஸ்கூலில் போடுற சாப்பாடு பார்த்தீங்கன்னா சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது. ரொம்பவே அப்படியே அந்த அரிசிலாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெருசாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கல்லெல்லாம் கூட இருக்கும் அந்த மாதிரி. இப்போ தான் ஸ்கூலில் எவ்வளோ வெரைட்டி ரைஸஸ் வந்துடுச்சு, சாப்பாடு எவ்வளவோ இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிட்டாங்க. முட்டை, அப்புறம் சுண்டல், அந்த மாதிரிலாம் நிறைய கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் நான் படித்த அப்போ பார்த்தீங்கன்னா அந்த சாதம் அப்புறம் குழம்பு இதுதான், வாயிலே வைக்க முடியாது, சாப்பிடவே முடியாது. அந்த அளவுக்கு மோசமாக இருக்கும். எல்லாரும் வீட்டில் குழந்தைங்கள படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா எனக்கு நினைவு தெரிஞ்சதுலேருந்து காலையில் போய் பூ பறிச்சுட்டு வரோமா, அதோட ஸ்கூலுக்கு போய்ட்றோமா, மறுபடியும் ஈவினிங் 4 o'clock ஸ்கூலில் விட்டாங்கன்னா நேராக 4:30க்கெலாம் வீட்டுக்கு வந்துடுவோம். 4:30க்கு வீட்டுக்கு வந்துட்டோம் அப்படின்னா மறுபடியும் பூந்தோட்டத்தில் நம்ம பறித்ததெல்லாம் அவ்வளோ க்ளீனாக பறிக்க மாட்டோம் இல்லைங்களா, 1 2 வந்து செடியில் விடுவோம் இல்லைங்களா, அதெல்லாம் போயிட்டு சாயங்கால டைமில் பறிச்சுட்டு வந்து மறுபடியும் அதை வந்து கொண்டு போய் அப்போ எனக்கெல்லாம் சின்ன குழந்தையில பூ கட்ட தெரியாது. அதனால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எங்கள் அம்மா கிளாஸ் போட்டு கொடுத்துருவாங்க. அந்த குட்டி கிளாஸ், ஒரு கிளாஸ் வந்து 2 ரூபா 3 ரூபா அப்படின்ற மாதிரி. அதை வந்து கிளாஸை வந்து கவரில் போட்டுக்கிட்டு தெருவாக போயிட்டு விற்றுட்டு வரணும். அதை விற்றுட்டு வந்து அந்த காசை எடுத்துகிட்டு வந்து அம்மா கிட்ட கொடுக்கணும். அப்படி தான் வந்து என்னுடைய லைஃபே போச்சு. ரொம்ப கஷ்டமான லைஃப். நீங்கள் யாரெல்லாம் இந்த மாதிரி கஷ்டப்பட்டு வளர்ந்துருக்கீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். பணம் இருந்தால் மட்டும்தான் எங்கள் அம்மா வந்து எங்களை எதுவுமே பேசாமல் கொஞ்சம் அமைதியாக இருப்பாங்க. மற்றபடி இல்லைன்னா
ஏதாச்சும் பேசிட்டு சண்டை போட்டுட்டு சாப்பாடுன்றதே வந்து ரொம்ப கஷ்டம். எங்களுக்கு போடணுன்னாலே எங்கள் அம்மாவுக்கு பிடிக்காது. எனக்கு நினைவு தெரிஞ்சதுலேருந்து எங்கள் அம்மா எங்கள் அப்பாவுக்கு சாப்பாடு போட்டு வச்சதே கிடையாது. எங்கள் அப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா நான் தான் போய் சாப்பாடு போட்டு கொடுப்பேன். அதுக்கப்புறம் தான் எங்கள் அப்பா சாப்பிடுவாங்களே. அந்த சாப்பாடும் பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் நொடிச்சு கொட்டிக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரிலாம் நான் ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் எல்லாத்தையுமே பார்த்து தான் வந்திருக்கேன். எங்கள் அப்பா எனக்காக பார்த்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டப்பட்டுருக்காரு. தான் பொண்ணை எப்படியாச்சும் படிக்க வச்சிடணும், அவளை நல்லபடியாக கரை சேர்க்கணும் அப்படின்றதுல அவர் குறிக்கோளாக இருந்ததுனால தான் அவரால் முடிஞ்ச வேலையை அவர் செஞ்சுக்கிட்டே இருந்தார். இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் வீடியோஸ் போடுறப்பெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணாதான் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கும் மோட்டிவேட்டிங்காக இருக்கும். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்ட்டில் இன்னும் இருக்க ஸ்டோரிஸ் நான் சொல்கிறேன். ஏன்னா ஒரே இதில் என்னால் சொல்ல முடியல, லென்த்தாக வீடியோ போயிடும் அப்படின்றதுனால நான் பார்ட்டாக சொல்லலான்னு இருக்கேன். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப்